ஒரே ஒன்று மட்டும் தான் டிஎன்பிசியில் ஒரு சின்ன வார்த்தை இருக்கும். என்ன இருக்குன்னா, நீங்கள் கொஸ்டினோட ஃபஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா இருக்கும், ஆஸ் பர் எனி கிளாரிஃபிகேஷன் இங்கிலீஷ் வெர்ஷன் இஸ் கரெக்ட்னு இருக்கும். நல்லா புரிஞ்சுங்க. தமிழுக்கு லாங்குவேஜில் பிரச்சனை இருக்காது. நீங்கள் யூடியூப்பில் போய் ஒன்று படிச்சிட்டீங்க அப்படிங்கிறதுக்காக யூடியூப்பில் சொன்னதில் போய் அந்த ஆன்சர் டிஎன்பிசி எடுத்துக்காது. பாபர் ஒரு உமா கொடுத்தாரு, அக்பர் பிறந்தாருன்னு ஞாபகம் வச்சிருக்கேன். நீங்கள் ஷார்ட்கட்டாக படிக்கிறது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பயங்கரமாக எல்லா ஷார்ட்கட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க முடியாது. நமக்கு எதெல்லாம் மனசில் நிற்காதோ அதுக்கு மட்டும் தான் நீங்கள் ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கணும். உயிர் வாழும் புனிதர் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்க, முருகனின் இடப்பக்கம் இருப்பவர் யார் அப்படின்னு. யூத் பேப்பரின் இனிய வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் சரவணன். நான் வந்து நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் திருச்சி டிஸ்ட்ரிக்ட் துறையூர் மாவட்டம். துறையூர் குரூப் 2 எக்ஸாம் எழுதி இப்போ அரியலூரில் டிப்டி தாசில்தாராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனை பொறுத்த வச்சோம், எக்ஸாம் படிக்கிறதே நான் சொல்கிறேன். ஒரே ஒன்று மட்டும் தான் டிஎன்பிசியில் ஒரு சின்ன வார்த்தை இருக்கும். என்ன இருக்குன்னா, நீங்கள் கொஸ்டினோட ஃபஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா இருக்கும், ஆஸ் பர் எனி கிளாரிஃபிகேஷன் இங்கிலீஷ் வெர்ஷன் இஸ் கரெக்ட்னு இருக்கும். நல்லா புரிஞ்சுங்க. தமிழுக்கு லாங்குவேஜில் பிரச்சனை இருக்காது. இப்போ பைலிங்கில் இருக்கும் கொஸ்டின், ஜிகே தமிழ்லேயும் இருக்கும், அப்படியே அந்த கொஸ்டின் இங்கிலீஷ்லேயும் இருக்கும். நீ தமிழில் படித்து தவறாக புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் எழுதிட்டீங்கன்னா மட்டும் என்ன ஆகிடும்? இல்லை சார், அது மட்டும் நாங்கள் இங்கிலீஷ் வெர்ஷனில் தான் எடுத்துக்குவோம். ஏன் இதை சொல்கிறேன்னு கேளுங்க. இந்தியா கேட் அப்படின்னு இருக்குது கொஸ்டினில். இந்தியா கேட் அப்படின்னா டெல்லி தான். கேட்வே ஆஃப் இந்தியா அப்படின்னு இருந்தால் அது மும்பை தான். இந்தியா கேட் அப்படிங்கிறது இந்தியாவின் வாயில். தமிழில் படிக்கும்போது கேட் ஆஃப் இந்தியாங்கிறது இந்தியாவின் நுழைவாயில். இந்தியாவின் வாயில் அப்படின்னு தமிழில் அடிச்சுட்டு ஒருவேளை இங்கிலீஷ் செஷனில் அவன் தப்பாக அடிச்சுட்டான்னு வச்சுங்க, இங்கிலீஷ் செஷனில் தான் செல்லுன்னு சொல்கிறான் டிஎன்பிசி பொறுத்த வச்சோம். நான் நீங்கள் தமிழில் படித்து தப்பாக புரிஞ்சுவோம். அதுதான் நான் என்ன பண்ணுவேன், ஒரு ஷார்ட்கட் வச்சுருப்பேன். அதுக்கு இந்தியா கேட் எழுதுவேன். முதல்ல இந்தியா கேட்னு கொஸ்டின் பார்ப்பேன். நானே டெல்லியும் போட்டுருவேன். ஏன் தெரியுங்களா? இந்தியா கேட் அப்படிங்கிற வார்த்தை ஐயில் ஆரம்பிக்கும். அந்த முடிகிற டெல்லியும் ஐயிலேயே முடியும். பெரிய நாலேஜ்லாம் தேவையில்லை. ஐயில் ஆரம்பித்தா ஐயில் முடிஞ்சது சார், ஆன்சர் முடிஞ்சு போச்சு சார். அப்போ மும்பையும் ஐயில் தானே முடியுது, ஐயில் தான் முடியுது. ஆனால் ஐயில் ஆரம்பிக்குதா கொஸ்டினு? கேட் ஆஃப் இந்தியா ஜியில் ஆரம்பிக்குது. அதனால் நான் மும்பைன்னு போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். இப்போ இந்தியா கேட்டுக்கு தான் நான் ஆன்சர் சொல்கிறேன். ஷார்ட்கட்டில் ஒன்று தான் ஞாபகம் வச்சுன்னு நீங்கள் வாத்தியார் சொல்லிகிட்டே இருப்பார். ஷார்ட்கட்டில் போய் 2 தான் ஞாபகம் வச்சுக்கூடாதும்பார். அதனால் நீங்கள் இப்போ எத்தனை தடவை கேட்டாலும் நான் சொல்லுவேன், நீங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்கிறது தான் செல்லும். ஸ்கூல் புக்கில் தப்பாக இருந்தால் கூட அது ஆன்சர் கரெக்டு தான். ஏன்னா டிஎன்பிசி ஸ்கூல் புக்கு தான் எடுத்துக்கும் ஆன்சராக. பயங்கரமான கிளாரிஃபை பண்ணி அவங்க அப்படியே நீங்களாம் நினச்சக்கூடாது. ஐஐடி புக்கெலாம் ஐஐடி ப்ரொஃபஸர்லாம் போய் கேட்பாங்க. யூடியூப்பில் பயங்கரமான ஸ்பீச்லாம் கொடுத்துருக்குறாங்க, பெரிய பெரிய எல்லாம் பேசியிருக்காங்க. அவங்களே சொல்லியிருக்காங்க இது எப்படி போய் தப்பாகும் அப்படின்லாம் போயிட்டுருக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் ஒரு லிங்க் இருக்குது, ஒரு கிளாரிஃபிகேஷன் இருக்குது. இதுதான் டிஎன்பிசி ஒரு நீங்கள் நாளைக்கு ஒரு ப்ரொஃபஸர் போய் கிளாஸ் ஒரு கொஸ்டின் எடுத்து கொடுக்குறாருன்னா அவர்கிட்ட ஸ்கூல் புக்கு தான் கொடுப்பாங்க. கொடுத்து இதில் கொஸ்டின் எடுத்து கொடுங்க சார்மாங்க, எந்த பேஜஸ் எடுத்தீங்க, என்ன கொஸ்டின் எடுத்தீங்க, கிளாரிஃபை பண்ணி கொடுங்க, அவ்வளோதான் முடிச்சிருவாங்க. ஸ்மார்ட் ஒர்க்கு தான் உங்களுக்கு வெற்றியை தரும். நம்ம கடவுள்லேருந்தே போயிடுவோம். முருகன் பிள்ளையார்னு 2 கடவுள் இருக்காங்க நம்மக்கிட்ட. உலகத்தை சுற்றிவான்னு சொன்னதும் முருகன் மயிலை தூக்கிட்டு ஊர் பூரா சுற்ற போயிட்டார். அவருக்கு 6 இடத்துல தான் கோயில் இருக்குது. ஆனால் அப்பா அம்மாவை சும்மா சின்னோண்டு சுற்றின பிள்ளையாருக்கு ஊர் பூரா கோயில் இருக்குது. பிள்ளையார் இஸ் த ஸ்மார்ட் ஒர்க்கர், முருகன் இஸ் த ஹார்ட் ஒர்க்கர். ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ்ன்னு இருக்கலாம், அது ஒரு விஷயம். ஆனால் அறுபடை வீடுன்னு தான் முருகனுக்கு இருக்குது. ஆனால் பிள்ளையாருக்கு எங்கே பார்த்தாலும் கோயில் இருக்குது. நீங்கள் ஒரு டேனிங்கில் திரும்புங்க, ஒரு பிள்ளையார் இருக்கும். ஒரு அரச மரம் இருக்கும், அங்கே ஒரு பிள்ளையார் வச்சு கும்பிட்டுருப்பான். ஸ்மார்ட் ஒர்க்குக்கான மரியாதை கடவுள்கிட்டருந்தே ஸ்டார்ட் ஆகுது. அப்போ நம்ம லைஃப்லேருந்து ஸ்டார்ட் ஆகாதா அப்படின்னு நீங்கள் முதல்ல முடிவில் வச்சுக்கணும். இவ்வளவும் படித்து நம்ம பேசுகிறோம். நானும் முருகனை கும்பிட்டு தான் அந்த எக்ஸாம் போகிறேன். அங்கே அந்த உள்ளே போகிறேன், ஒரு கொஸ்டின் கேட்குறான், முருகனின் இடப்பக்கம் இருப்பவர் யார் அப்படின்னு கேட்குறான். நமக்கு வள்ளி தெய்வானேன்னு தெரியுது. அந்த இடத்துக்கு போனால் லெஃப்ட் யார் ரைட் யாருன்னு என்ன தான் இருந்தாலும் ஒரு சின்ன ஜர்க் ஆகுது. இது ஸ்கூல் புக்கில் இருக்குது. என்னடா அது தமிழில் லாங்குவேஜில் போய் இந்த கொஸ்டினை கேட்டானே நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இருக்குது, புக்கில் இருக்குது, அவங்க கேட்குறாங்க. முருகன்கிறது நம்ம கும்பிட்ற கடவுள், தமிழ் கடவுள்னு இருக்குது. டிஎன்பிசியில் இருக்க 100 கொஸ்டின் அது கேட்கணும். உங்களை எந்த கடவுளை பற்றி வேணுமா கேட்கலாம். ஏன்னா நம்ம இந்தியாங்கிறது மதச்சார்பற்ற நாடுங்கிறது நமக்கே தெரியும். அதனால் நீங்கள் இதுக்கு நான் ஆன்சர் சொல்ல விரும்பல. நீங்கள் அதுக்கப்புறம் தேடி லெஃப்ட் ரைட்டில் வள்ளியா தெய்வானையா நீங்கள் முடிவு பண்ணி அதுக்கப்புறம் கொண்டாங்க. இல்லை, நான் ஏன் இந்த ஸ்மார்ட் ஒர்க்குன்னு சொல்கிறதுக்காக இதை சொல்லி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு சின்ன விஷயத்தை கூட கோயின்செட் பண்ணி ஞாபகம் வச்சுருப்பேன். ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி கவர்மெண்ட் வேலைக்கு தான் மேரேஜ் பண்ணேன். எங்கள் அப்பா என்னை முதல்ல பொண்ணு பார்க்க கூட்டிகிட்டு போனார். முதல்ல அப்படி கூட்டிகிட்டு போன தேதியை நான் இப்போ மேரேஜ் பண்ணல, அது ஒரு விஷயம். மே 15 அன்றைக்கி என்னை கூப்பிட்டு போகிறார். மே 15ங்கிறது நான் பொண்ணு பார்க்க போகிற தேதின்னு வச்சிங்களேன். பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது எனக்கு தோணுது, டேட் அண்ட் ஈவெண்ட்ஸில் மே 15 ஏதாவது கொஸ்டின் இருக்குமா, எப்படி சார் உனக்குலாம் கல்யாணம் அப்படிங்கிறீங்களா? ஆகல, அது வேறு விஷயம். நான் பஸ்ஸில் போய் இறங்கிறதுல முடிவு பண்ணிட்டேன். நான் என்ன பண்ணுவேன், ஜனவரிலேருந்து டிசம்பர் வரைக்கும் எப்போ கேட்டாலும் டேட் அண்ட் ஈவெண்ட்ஸில் எல்லாமே சொல்லிடுவேன். இப்போ மே 15 என்ன அப்படின்னு பார்த்தேன், உலக குடும்ப தினம் இருந்துச்சு, வேர்ல்டு ஃபேமிலி டே. என்ன நம்ம அப்பா வேர்ல்டு ஃபேமிலி டேயில் கூப்பிட்டு போயிருக்காரு.
அப்படின்ட்டு. அதாவது நான் போகிறது பொண்ணு பார்க்க இருந்தால் கூட என்னோட டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட் அப்படிங்கிற அந்த மைண்ட் எப்படி இருக்குன்னா மே 15 என்ன இருக்கும் அப்படின்னு தோணுது. என்ன சார் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. நீங்கள் எனக்கு இப்போ வயசு 44 ஆகுதுங்க. நான் மெமரி பவர் அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் எப்பயுமே கொஞ்சோண்டு உண்டுங்க. இப்போ கேட்டால் கூட நான் எதுவுமே நாட் ப்ரிப்பேர்டு. ஆனால் இப்போ கூட ஜனவரியில் நான் சொல்லிடுவேன், ஜனவரி 1 to 7 சாலை பாதுகாப்பு வரும், ஜனவரி 9 வெளிநாடு வழி இந்திய தினம், ஜனவரி 12 விவேகானந்தர் பிறந்த நாள், ஜனவரி 17 மதிப்பிற்குரிய எம்ஜிஆரும் இந்திரா காந்தி ஒரே நாளில் பிறந்திருப்பாங்க, ஜனவரி 23 நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பிறந்த நாள், ஜனவரி 25 தேசிய வாக்காளர் தினம், ஜனவரி 26 குடியரசு தினம் வரும் சார், ஜனவரி 30 காந்தியை சுட்டு கொண்டிருப்பாங்க, தியாகிகள் தினம், தேசிய தொழில்நுட்ப விழிப்பு தினம், இவ்வளவும் வரும் அப்படின்னு நான் இதே மாதிரி டிசம்பர் வரைக்கும் சொல்லிடுவேன். ஏன் தெரியுங்களா, எனக்கு நான் விடிய காலத்தில் எழுந்திரிச்சு படிக்கணும்னு நான் அதனால் மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னு எனக்கு தெரியாது. என்னை பொறுத்த வச்சு மார்னிங் 5 to 7 கண்டிப்பாக படிக்கணும். நான் மார்னிங் 5 to 7ங்கிறது கஷ்டமான சப்ஜெக்ட் தான் எடுத்து படிப்பேன். எனக்கு கொஞ்சம் சயின்ஸ் வராது அப்படின்னா சயின்ஸை படிச்சுட்டு இருப்பேன். அது நீங்கள் ஃபியூச்சரில் ஃபாலோ பண்ணிக்கிங்க. அதேமாதிரி இப்போ நான் ஒரு புக்கை படிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு நான் சுமார்ட்டாக பண்ணுறதுக்கு சொல்கிறேன். இப்போ நான் ஹிஸ்ட்ரி படிச்சுட்டே இருக்கிறேன் அப்படின்னா டக்குன்னு ஒரு ஹிண்ட்ஸ் எடுத்து வச்சுக்குவேன், பக்கத்தில் ஒரு நோட் வச்சுருப்பேன், ஒரு குரூப் டிஸ்கஸ் பண்ணுவேன், டக்குன்னு படித்து வச்சுக்குவேன். இப்போ நீங்கள் ஹிஸ்ட்ரியில் நிறைய படிச்சுட்டே இருக்கிறோம். நாங்கள் +1 ஹிஸ்ட்ரியில் வருது உயிர் வாழும் புனிதர் என்று அழைக்கப்படுவோர் யாருன்னு கேட்குறோம். இது துளி கூட எதிர்பார்க்கவே முடியாத கொஸ்டின் ஹிஸ்ட்ரியில். நீங்கள் யாருக்கும் தெரியுமான்னு தெரியல அந்த ஆன்சரை. உங்களுக்கு படித்தவங்க டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட் தெரிஞ்சிருக்கும், அவுரங்கசீப்ங்க. நம்ம நினச்சி பாருங்கள், பாபரை நினைப்போம், அக்பரை நினைப்போம், ஹுமாயூன் இருக்கார், ஷாஜகான் இருக்கார், எவ்வளவோ முகலாயர் முன்னாள் இருக்காங்க. என்ன சார் உயிர் வாழும் புனிதர்னு போய் அவுரங்கசீப்னு ஆன்சர் கொடுக்குறாங்க டிஎன்பிசியில் அப்படின்னா அதான் ரீசன். முகலாய மன்னர்களில் கடைசி வரை ஒரு மனைவியோடு மட்டுமே வாழ்ந்தவர் அவுரங்கசீப் தான். தனி மனித வாழ்க்கையில் ஒழுக்கமானவன், தனி மனித ஒழுக்கம், அதாவது இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி பிழைக்கிறது. எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரியல, முஸ்லீம்கள் தயாரிக்கக்கூடிய குல்லாவை விற்று தான் அவர் தன்னுடைய அன்றாட உணவை சாப்பிட்டார் அப்படின்னு அவரோட வரலாற்று நூல்களில் இருக்குதுங்க. அவுரங்கசீப் ஒரு தனி மனித வாழ்க்கையில் நல்லவர், ஒழுக்கமானவர். அதனால தான் அவர் கொஸ்டினை உயிர் வாழும் புனிதர்னு சொல்கிறோம். இது மாதிரி டக்குன்னு ஒரு வித்தியாசமான ஆஸ்பிரண்ட்டில் வரும்போது நம்ம என்ன பண்ணோம், டக்குன்னு அதை எடுத்து நோட் பண்ணிக்கணும். உயிர் வாழும் புனிதர்னு கொடுத்துருக்காங்கப்பா, ஏன்னா அவுரங்கசீப் கொடுக்குறோம், டக்குன்னு குறிச்சிக்கணும். நம்ம இது மாதிரி நிறைய அனுபவங்கள் வந்துகிட்டே இருக்கும். படிச்சுட்டு இருக்கும்போது ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணுவோம், அப்போ அவர் ஒரு கொஸ்டின் சொல்லுவார், நம்ம ஒன்று சொல்லுவோம். நம்ம நினைக்கிற மாதிரி அந்த இடத்துல கொஸ்டின் இருக்குன்னு அவசியம் இல்லை. சயின்ஸ் ஆஸ்பெக்டில் ஒரு கொஸ்டின் சொல்கிறேன், என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ மைட்டாசிஸ், மைட்டாசிஸ், மியாசிஸ்ன்னு இருக்கும். இப்போ மைட்டாசிஸ்ங்கிறது ஒரு செல் உயிரில் நடக்கும், மைட்டாசிஸ்ங்கிறது உடல் செல்கள் நடக்கும், மியாசிஸ்ங்கிறது குண்டல் பகுப்பு. சயின்ஸ் கிளாஸ் மாதிரி உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் கொஸ்டின் என்ன கேட்டுறான் டிஎன்பிசியில், பால் குரோமோசோமில் நடைபெறுவதுன்னு கேட்குறான். பால் குரோமோசோமில் நடைபெறுவதுன்னா எல்லாமே கொடுக்குறான், மியாசிஸ், மைட்டாசிஸ், மைட்டாசிஸ், இவற்றில் எதுவும் இல்லைன்னு. என் ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாரு, இவற்றில் எதுவும் இல்லைன்னு போட்டு வர்றாரு. என்ன இவற்றில் எதுவும் இல்லைன்னு போட்டிருக்க அப்படின்னா அவர் என்ன சொல்கிறாரு, என்னப்பா போட்டுருக்க, குடிக்கிற பாலில் ஏதுப்பா குரோமோசோம் அப்படிங்கிறார். பால் குரோமோசோம்னா பால்னா அவர் குடிக்கிற பால் நினச்சிக்கிட்டார். நான் சொன்னேன், ஏன்டா இங்கிலீஷ் வெர்ஷனையும் பார்க்கணும், ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்ணும்போது செக்ஸ் குரோமோசோமா மில்க் குரோமோசோமான்னு பார்க்கணும், எவ்வளோயும் பார்த்துட்டு தான் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நீங்கள் ஷார்ட்கட்டாக படிக்கிறது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பயங்கரமாக எல்லா ஷார்ட்கட்டும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. நமக்கு எதெல்லாம் மனசில் நிற்காதோ அதுக்கு மட்டும் தான் நீங்கள் ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ஹிஸ்ட்ரியில் சும்மா ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்லுவாங்க, இந்தியாவிற்கு வந்த முதல் ஐரோப்பியர் யார் அப்படின்னு கேட்பாங்க. ரொம்ப குரூப் ஃபார் ஆஸ்பரில் அந்த கொஸ்டின் ரொம்ப சிம்பிள் கொஸ்டினாக இருக்கும் உங்களுக்கு. இந்தியாவிற்கு வந்த முதல் ஐரோப்பியர், நான் என்ன பண்ணுவேன், படிக்கும் போதே 4 பேர்த்தையும் ஞாபகம் வச்சுருப்பேன். PDEF அப்படின்னு ஞாபகம் வச்சுருப்பேன். PDEFனா போர்த்துகீசியர்கள், டச்சுக்காரர்கள், இங்கிலீஷ்காரர்கள், ஃப்ரெஞ்சுக்காரர்கள். இப்போ முதல்ல வந்தது போர்த்துகீசியர். நீங்கள் PDEFன்னு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா 2வது 3வது 4வது எவங்கட்டாலும் எழுதலாம். ஷார்ட்கட்டில் நம்ம ஒரு நம்பரை ஞாபகம் வச்சுக்கிட்டோம், நம்ம போட்டு எழுதிடலாம், அவ்வளோதான். இப்போ நம்மக்கிட்ட சட்ட மேலவைன்னு இருக்குது. சட்ட மேலவைனா எங்கெங்க சார் இருக்கும், ஐயோ 6 ஸ்டேட்டில் இருக்குன்னு சொன்னாங்களே, இப்போ எங்கே இருக்குன்னு தெரியலையே. கடைசியாக ஜம்மு காஷ்மீர் கலைச்சிட்டானுங்க. இப்போ ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவே கிடையாது, அப்போ அங்கே சட்ட மேலவையும் இருக்காது. எனக்கு ஏற்கனவே ஜம்மு காஷ்மீரில் இருந்துச்சு அப்படின்னா நான் ஜம்மு காஷ்மீர் இருந்து வச்சு என்ன ஞாபகம் வச்சுருப்பேன்னா ஒரு கம்பளி பூச்சி ஞாபகம் வச்சிங்க, கம்பளி பூச்சி மாதிரி சும்மா ஞாபகம் வச்சிங்க. இப்போ இந்த ஜே இருக்காது, ஜேக்கு பதிலாக டீ போடணும், கம்ப்யூட்னா இப்போ இந்த கம்ஃபோர்ட் மாதிரி வச்சிங்க, கம்ஃபோர்ட் எப்படின்னு வச்சிங்க. இப்போ கே பாருங்கள் கர்நாடகா, ஏ வந்து ஆந்திரா, எம் வந்து மகாராஷ்டிரா, பி வந்து பீகார், யூ வந்து உத்தரப்பிரதேசம், டி வந்து தெலுங்கானா. ஏன்னா ஜம்மு காஷ்மீர் ஸ்டேட்டை இப்போ கலைச்சிட்டாங்க, அது 370 பிரிவு ரத்தாயிடுச்சு. ஒரு சின்ன ஷார்ட்கட்டு நீங்கள் இந்த மாதிரி ஞாபகம் வச்சுட்டே நீங்கள் உள்ளே போயிடலாம். இப்போ ஐநா சபையில் ஏகப்பட்ட உலகம் பூரா 600 மொழிகள் பேசப்படுறோம், 800 மொழிகள் இருக்குது, நிறைய மொழிகள் சொல்கிறோம். ஆனால் ஐநா சபையெல்லாம் 6 மொழி தான் இருக்கும். ஐநா சபையெல்லாம் 6 மொழி தான் இருக்கும். அக்ஃபர்ஸ்னு ஞாபகம் வச்சுக்கணும், அக்ஃபர்ஸ், AECFERS, அக்ஃபர்ஸ்னு வச்சுக்கணும். அரபி, இங்கிலீஷ், சைனா, ஃபெர்ஸ், ஃப்ரெஞ்சு, இங்கிலீஷு, ரஷ்யா, சைனா, அவ்வளோதான். அக்ஃபர்ஸ்னு ACFERS. ஏ வந்து அரபி, சி வந்து சைனா, ஃபெர்ஸ், எஃப் வந்து ஃப்ரெஞ்சு, இங்கிலீஷு, ரஷ்யன், ஸ்பானிஷ். ACFERS அக்ஃபர்ஸ்னு ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ என்ன எத்தனை லாங்குவேஜ்னு கேட்டால் 6 லாங்குவேஜ்னு சொல்லிடலாம். இதில் நம்ம ஐநாவில் எத்தனை மொழி இருக்குன்னு கேட்டுக்கிட்டே இருப்பான்னு நினைக்கக்கூடாது. ஐநாவின் அலுவல் மொழிகள்னு கேட்டுருவோம். இஸ் அஃபிஷியல் லாங்குவேஜ்னா
இங்கிலீஷும் ஃப்ரெஞ்சும் தான். நம்ம அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். சின்ன சின்ன ஷார்ட்கட் நம்ம படிக்கும்போது நம்மளே உருவாக்கிக்கிட்டே வந்துடலாம். இப்போ ஒன்றும் இல்லை, முகலாயர்களில் யார் முதல்ல வந்தாங்க, முகலாயர்களின் சரியான வரிசையை காண்க. பாபர், உமாயூன், அக்பர். அது அந்த 3 பேர் முதல்ல வந்தாங்க. வரிசையை நீங்கள் எழுதிடலாம். பாபர், உமாயூன், அக்பர் வரிசையை எழுதிட்டே வந்துடலாம். அடுத்த 3 பேர் யார், ஷாஜஹானா, அடுத்து யார், அவுரங்கசீப்பா, இப்படி யார் வந்தாங்க அப்படின்னு வரிசையை எழுதி வச்சுருந்தோம்னா நம்ம வார்த்தை மட்டும் ஞாபகம் வச்சுட்டே வந்துடலாம். நானும் உங்களுக்கு வீடியோங்கிறனால சொல்கிறேன், நீங்கள் போத் 18+ எல்லாம் பார்க்கலாம், நீங்கள் பார்ப்பீங்கிறனால நான் படிக்கும்போது இப்படி ஞாபகம் வச்சுருப்பேன். 3 பேர் எனக்கு நிற்காது. எங்கள் வாதியார் சொல்லி பார்ப்பாரு, பாபர், உமாயூன், அக்பரா, உங்களுக்கு பாருங்கள் இது எந்த ஹின்ஸும் தேவையில்ல, அப்படியே நிற்க மனசில். பாபர் ஒரு உமா கொடுத்தாரு, அக்பர் பிறந்தாருன்னு ஞாபகம் வச்சுருப்பேன். பாபர், உமாயூன், அக்பர். இந்த உமான் இருக்க உமான்னு வச்சுக்க, நம்ம தாங்க நம்ம பார்த்து படிக்கிறது, நம்மளை எவங்க கேட்குறான், நம்ம நோட்டு, நம்ம நாலேஜ். பாபர் ஒரு உமா கொடுத்தாரு, அக்பர் பிறந்தார். ஜஹாங்கீர், ஷாஜஹான் அப்படி வரும். அதாவது அடுத்த பாபர் ஒரு உமா கொடுத்தாரு, அக்பர் பிறந்தார். ஜஹா வாங்கலான்னு பார்த்தாரு, சாக்கடிச்ச மாதிரி அவுரங்கசீப் பிறந்தார். இப்போ 2வது ஜஹாங்கீர், ஷாஜஹான், அவுரங்கசீப். இப்போ மொத்தம் 6 சொல்லிட்டு பாருங்கள். பாபர், உமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜஹான், அவுரங்கசீப். நான் படித்து 10 வருஷம் ஆயிருந்தாலும் இந்த சாக்கெட்டு தான் என்னை இப்போ பேச வைக்குது. பாபர் ஒரு உமா கொடுத்தாரு, அக்பர் பிறந்தார். ஜஹா வாங்கலான்னு பார்த்தாரு, சாக்கடிச்ச மாதிரி அவுரங்கசீப் பிறந்தார் அப்படின்னு இப்பயும் சொல்கிறேன்னா, இந்த 6 பேர் தான் சரியான வரிசை. முகலாய மன்னர்களின் சரியான வரிசையை காண்க அப்படின்னு கொடுத்துட்டான்னா இது போதும். நமக்கு இந்த 6 பேர் நிற்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் அந்த ஷார்ட்கட் எப்பயுமே நம்ம மனசில் நின்றுட்டு தான் இருக்கும். அது மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் படிக்கும் உங்களுக்கே க்ரியேட்டிவிட்டி மைண்ட் வரும். நீங்களாவே க்ரியேட் பண்ணி என்ன பண்ணிடலாம், நீங்களாவே கொண்டு போயிட்டு நீங்கள் அதை படிச்சுக்கிட்டே வந்துடலாம். ஆஸ் பர் புக்கில் என்ன இருக்கோ அதான் ஆன்சர். என் ஃப்ரெண்டு சொன்னாங்கிறதுக்காக ஒரு ஆன்சர் சரியாக இருக்குன்னு அவசியம் இல்லை. நான் என் ஃப்ரெண்டுகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், சார் இதுதான் ஆன்சர். உன் ஃப்ரெண்டு யார், டிஎன்பிசியில் எல்லாம் போர்டு மெம்பராக இருக்கிற. இப்போ ஸ்கூல் புக்கு டிஎன்பிசியோட ரூலே சொல்லுது, இப்போ ஸ்கூல் புக்கில் என்ன இருக்கோ அதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லுது. அதனால் நீங்கள் அதாவது இந்த நம்பர் சொன்னார் அப்படின்னு ஒரு ஆன்சரை போய் போட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அப்புறம் நீங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது உங்களுக்கு படித்ததுக்கு என்ன அர்த்தம் இருக்குது, அது கிடையாது. அதேமாதிரி நீங்கள் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, நான் இப்போ உங்கள்கிட்ட இப்போ எல்லாத்துலேயும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும். நான் படித்தப்போ கிடையாது. ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு யூஸ்ஃபுல் தான், யூடியூப்பில் போய் பார்த்துக்கலாம், நிறைய உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் இருக்கும், எல்லாம் ஓகே தான். நீங்கள் அதை நல்வழிக்கு பயன்படுத்துகிற வரைக்கும் மட்டும்தான். ஏன்னா நான் 2012 அரசு வேலைக்கு வந்தேன். 2014 தான் எனக்கு ஸ்மார்ட் ஃபோன்னா என்னன்னே தெரியும். அதுக்கப்புறம் தான் வாட்ஸ்அப்னா பயன்படுத்துகிறதே எங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சது. ஒரு 7 ஆண்டு காலமாக தான் எங்களுக்கு தெரியுது. ஏன்னா நான் 2006 படிக்கும்போது ஃபோன் கிடையாது. 3310 ஒரு சின்ன ஃபோன் இருந்துச்சு, சின்ன ஃபோன், அவ்வளோதான். அதை கூட நான் வீட்டில் போட்டு வந்துட்டேன். 6 மாதத்துக்குங்க நீங்கள் துறவு வாழ்க்கை தான் வாழணும். இப்போ கால்ஃபர் வந்துருச்சு அப்படின்னா, இப்போ பிப்ரவரியில் கால்ஃபர் வருது அப்படின்னா, இல்லை சார் 100 நாள் டைம் கொடுக்குறாங்க, 3 மாதம் கொடுக்குறாங்க, அப்ளை பண்ணதான். அந்த 100 நாள் ஒன்லி நீங்கள் உங்கள் புக்கு, அவ்வளோதான். நமக்கு எதுக்குங்க ஃபோனு, நமக்கு தேவையில்லை ஃபோன் இருந்துக்கிட்டே நம்ம படிக்க போகிறோம். கலைஞர் சாவர வச்சு ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ணல, புக்கு தான் படித்தார். அதே மாதிரி பெரிய பெரிய ஆளுங்க பாருங்கள், நிறைய ஸ்பீச் கொடுக்குறாங்க வெளியே. நிறைய பேரை நான் சொல்ல முடியும். எடுத்துக்காட்டுக்கு நாஞ்சில் சம்பத்தாக இருக்கட்டும், சுபவீர பாண்டியனாக இருக்கட்டும், நான் பாட்டு வரிசையாக சொல்லிகிட்டே போவேன். இவங்க எல்லாருமே ஃபோனை வச்சுக்கிட்டு பேசலை, புக்கை படிக்கிறாங்க, அதனால் பேசுகிறாங்க. உங்களுக்கு அதான் சொல்கிறேன், புக்கை படிச்சிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். நான் ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக நீங்கள் இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிறது தப்பு இல்லை. நீங்கள் என்ன ஆகுனா ஸ்மார்ட் ஃபோனாக எடுத்திங்கன்னா நீங்கள் அதிலே நீங்கள் அடிக்ட் ஆகிற மாதிரி போயிடக்கூடாது. அதாவது நீங்கள் இப்போ ஒரு பேச்சு வச்சு நான் இவ்வளோ தான் சொல்கிறேன் உங்களுக்கு அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா, ஸ்கூல் புக்கில் இருக்கிறது தான் ஸ்டாண்டர்டுன்னு நான் சொல்லிட்டேன். அதில் தான் கொஸ்டின் எடுக்க போகிறாங்க. நாளைக்கு எதுவும் கிளாரிஃபிகேஷன் அப்படின்னா, ஆஸ் பர் ஸ்கூல் புக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்து தான் ஆன்சர் எடுக்க போகிறோம். டிஎன்பிசியில் என்னைக்கு அதெல்லாம் அதான் செய்ய போகிறோம். நீங்கள் யூடியூப்பில் போய் ஒன்று படிச்சிட்டிங்க அப்படிங்கிறதுக்காக யூடியூப்பில் சொன்னதில் போய் அந்த ஆன்சர் டிஎன்பிசி எடுத்துக்காது. யூடியூப்பில் இருக்கிற போய் எடுத்துக்கன்னு எங்கேயாவது உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. டிஎன்பிசி மெட்டீரியல்லையோ சிலபஸ்லையோ, டிஎன்பிசி வெப்சைட்டில் சிலபஸ்ன்னு ஒரு காலம் இருக்குது, குரூப் 2 சிலபஸ் இருக்குது. லாஸ்ட்டில் அஸ் பர் டவுட் எனி கிளாரிஃபிகேஷன் ஐ வில் கோ த்ரூ யூடியூப் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அஸ் பர் ஸ்டேட் போர்டு சிலபஸ்ன்னு சொல்கிறோம். தமிழ்நாடு மாநில அரசின் பாடத்திட்டம் என்ன சொல்கிறதோ அதுதான் சரின்னு சொல்கிறோம்.